நாம இன்னைக்கு பேச இருக்கிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். எனக்கு ரொம்ப இதுக்கு இந்த ஃபீல்டுக்கு நம்ம அந்த யூடியூப்லாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை அரசியல் பற்றியான ஒரு தேடுதல் என்றைக்குமே எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அது வந்து சின்ஸ் என்னோட சைல்டுஹுட்லேருந்து இருந்தனால ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பல பேர் ஈஸியாக கடந்து போவோம். ஆனால் அதில் நமக்கெல்லாம் வந்துச்சு, எனக்கெல்லாம் வந்து லைட்டாக உடுத்திக்கிட்டே இருக்கு. இல்லை இது அது இல்லை, இது வேறு ஏதோ, இதுக்கு வந்து நூல் வேறு எங்கேயோ இருக்குன்னு சொல்லி நூல் பிடிச்சி போய் பல விஷயங்களை தேடி படிக்க ஆரம்பிப்பேன், தேடி அலைவேன், தேடி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து தாது மணலான விஷயம். இன்றைக்கி மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், ஹிந்தி திணிப்பாக இருக்கட்டும், இல்லை பெரியாரிசம் சம்பந்தமாக பெரியாரை தவறாக பேசிட்டாங்கன்னு இருக்கட்டும், இது மாதிரியான பல விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி முக்கியமான மீடியா சேனல்னால் நம்ம கண்ணை மறைக்கப்பட்டாலும் பின்னாடி பேக் ஸ்க்ரோலில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்து அப்படியே நம்ம ஜஸ்ட் லைக் தட் பாஸ் ஆகி போயிடுச்சு. ஒரு 5000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஷிஃப்ட் ஆகி போயிடுச்சுங்கிறத வந்து உங்களால் நம்ப முடியுதான்னு தெரியல. பட் அது உண்மை. சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாது மணல் முறைகேடு சம்பந்தமான வழக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் விசஸ் பீச் சாண்ட் அசோசியேஷன், விவி மினரல்ஸ், இந்தியன் கார்னெட் லிமிடெட்ஸ் மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஹைகோர்ட் விட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பு என்னன்னா, இதில் ஊழலோ இல்லை முறைகேடு நடந்து இருப்பதற்கான ஒரு முகாந்திரம் இருக்குது. ஸோ இதை வந்து மேற்கொண்டு சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த தீர்ப்புக்குள்ள அந்த கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு நான் லீனியராக தான் போகும். இந்த வீடியோவை தயவு செய்து முழுசாக கேளுங்க. அதோட பகுதியில் அதோட இறுதியில் நம்ம சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் உங்களுக்கான தேவை. அதுக்கு நல்ல சொல்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து அதோட ரிலேட்டடாக இருந்தாலும் அந்த கடைசி எண்ட் பாயிண்ட் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறத உங்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் மக்களுக்கு தேவையானது கூட. ஸோ கார்னெட் சாண்ட், பீச் மணல், இந்த பீச் மணல் மாஃபியா இது மாதிரிலாம் வந்து நிறைய பேர்களை கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி வெளியே தெரியாத ஒரு பேர். ரொம்ப பேர்த்துக்கு தெரியும், ஆனால் பேச மாட்டாங்க, தெரியாது, ரொம்ப ஈஸியாக கடந்து போவாங்க. நம்ம தலைவன், என் தலைவன் ஐயா வணக்கத்துக்குரிய திரு வைகுண்டராஜன், விவி மினரல்ஸோட மேனேஜிங் டைரக்டர். உண்மையிலுமே அவர் கிரேட். அவரை வந்து நான் சந்திக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. உண்மையிலுமே வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்கள் சந்திச்சு 1 மணி நேரம் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் தனிமையில் பேசணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் என்னோட ஸ்ட்ரெயிட்டாகவே சாய்ஸாக வந்து திரு விவி மினரல்ஸோட எம்டி தான் இருப்பார். அவர்கிட்ட வந்து அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. வி ஹேவ் டு ஃபாலோ வித் ஹிம். ஒரு சில விஷயங்களில் மட்டும். ஸோ ஏன் நம்ம இவரை பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பீச் மைன் சாண்ட்ஸ், இந்த மணல்ல வந்து கனிம வளங்களும் எஸ்பெஷலி இதில் வந்து என்ன மாதிரியான ஒரு மினரல்ஸ் இருக்குன்னா, நார்மலான மினரல்ஸ் கிடையாது, ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயும் இருக்கக்கூடிய ஒரு சில மினரல்ஸ்கள் நியூக்ளியர் ரியாக்டர் இல்லை நியூக்ளியர் ப்ராடக்ட் அதெல்லாம் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் அதில் இருக்கு. தோரியம் இருக்கு, கார்னேட் இருக்கு, மோனோசைட் இருக்கு, எலுமினைட் இருக்கு. ஸோ இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து அந்த மணல்ல வந்து நம்ம கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணில் வந்து அது இருக்கு. எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனிக்காரங்களுக்குலாம் வந்து எடுத்தோன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு லீஸ்னு ஒரு விஷயத்தை கொடுக்காது. இதை வந்து ஃபர்ஸ்ட் இங்கே இது மாதிரி டெபாசிட் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு மைனிங் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஜியாலஜி பேஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு இன்புட் வந்திருக்கும். அந்த இன்புட் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரைவேட்டுக்கு எப்படி போச்சு, அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய. ஏன்னா இந்த தொழில் வந்து இந்த கோர்ட் சொல்லியிருக்க இந்த கேஸ் வந்து அவங்க எந்த பீரியட் எடுத்திருக்காங்கன்னா 2001 13 வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் மோர் தேன் 30 இயர்ஸ், 30 ஆண்டுகளுக்கு 1980களுக்கு பிற்பகுதியிலே வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து ஒரு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து இன் பிளேஸ்ல கிடையாது. இன்னும் சொல்ல போனா பர்மிட் சிஸ்டம் இருந்தாச்சா அப்படிங்கிறது கூட வந்து நமக்கு மிகப்பெரிய டவுட். அந்த பர்மிட் சிஸ்டமே இருந்திருந்தாலும் அது எந்த அளவுக்கு அமலாக்கப்பட்டது, அது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ சட்டத்தில் இருந்த மிகப்பெரிய ஓட்டைகள், மாநில அரசாங்கம் மைனிங்ல ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கம் ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒன்று சொல்லுவோம், மைனிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு நாள் சரின்னு சொல்லுவாங்க, ஒரு வாரம் கழிச்சு அதையே தவறுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரூல்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த லூப் ஹோல்ஸ் தான் வந்து மிகப்பெரிய உதவியா இருந்திருக்குங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நபர் இருக்காரு. அவரை சுத்தி தான் வந்து
மற்ற மேஜர் பிளேயர்ஸ் எல்லாமே இவரை டார்கெட் பண்ணி ரன் பண்ணுவாங்க பிஸ்னஸ். இவரை வந்து திரு வைகுண்டராஜன் அவர்களை வந்து எப்படியாச்சும் நம்ம ஸ்டால்மேட் ஒரு ஸ்டால் பொசிஷன் செக்மேட்டை கொண்டாடணும்னு சொல்லி பல பேர் பல அவரோட எதிரணியில் இருக்கக்கூடியவங்க வந்து இறங்கி வேலை பார்ப்பாங்க. அவங்க நிறுவனத்துக்கு எதிராக பல முறைகேடு புகார்கள் எல்லாத்தையும் கண்டினியூஸாக கொடுப்பாங்க. அதை அவர் டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ நமக்கு இருக்கிற டவுட் வந்து திரு விவி மினரல்ஸ் அவங்களுக்கு இது வந்து ஒரு பேஸ் பிஸ்னஸாக எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு இல்லை, இவரை பற்றி நான் கேள்விப்பட்டது வந்து சாமி படத்துக்குலாம் முன்னாடியே. ஏன் இந்த இடத்த சாமி படத்தை சொல்றோம்னா, இந்த சாமி படத்துல அண்ணாச்சி கேரக்டர் ஒருத்தர் வந்திருப்பாரு, திரு கோட்டா சீனிவாசன் அவர்கள் பண்ணிருப்பார்ல. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல, மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா யாரு எம்எல்ஏ எம்பி ஆகணும், யார் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருப்பாரு. அவர் பேரும் வெளியே வராது, போட்டோவும் வெளியே வராது. இன்னும் சொல்ல போனா அந்த மனுஷன் வந்து நான் 2 முறை பார்த்திருக்கேன். ஒரு முறை எங்க அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் அந்த ஆத்துப்பாலத்தை தாண்டி ஒரு இடத்த வந்து காரை நிப்பாட்டி ஒரு நபரோட பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் அந்த ஆத்துப்பாலத்தை கிராஸ் பண்ணி போறப்பதான் வந்து அவரை முதல் முறையா நான் சந்திக்க நேரிட்டது. அதற்கு அடுத்த முறை வந்து திருச்செந்தூர் கோவில்ல வந்து அவர் மொட்டை போட்டு வந்தாரு. மாசத்துக்கு ஒரு முறை வந்து திருச்செந்தூர் கோவில்ல அவர் மொட்டை போடுவார். நீங்க அவர் அங்க அடிக்கடி பார்க்கலாம். எனக்கு என்ன, இப்ப அவரை பத்தி அந்த இனிஷியல் பீரியட்ல வந்து நம்ம விசாரிக்க ஆரம்பிச்சோம். இவர் யார், இவருக்கு எப்படி இந்த பிசினஸ் முதல் வந்துச்சு, கிடைச்சிச்சு, எப்படி வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல இவரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, இந்தியாவில் இருக்கிற டாப் பிரைன்ஸ் எல்லாமே இவருக்காக வேலை பார்க்குறாங்க. இவரோட பிரதர் அவங்களோட ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐடிசி ஹோட்டலில் மொத்தமாக வாடகைக்கு எடுத்து அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் வந்து ஐடிசி சோலா. அங்கே வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் மொத்தமாக அங்கே நடக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அவரை தேடி தேடி பண்ணுறப்ப வந்து இதில் நம்மளால வந்து இதில் சொல்றது வந்து எந்த அளவுக்கு நம்ம சொன்னவங்களோட இன்டெகிரிட்டி நம்ம செக் பண்ண முடியாது. பட் அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, திரு விவி மினரல்ஸ் அவங்களுக்கு இனிஷியலாக இருந்த பிஸ்னஸ் வந்து அரிசி மற்றும் அந்த கயிறோட ஏற்றுமதி. அந்த கயிறை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்கு தண்ணியில் முக்கி மண்ணில் நல்லா டிப் பண்ணி அதோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவாங்கண்ணா. ஸோ அது மாதிரி போனப்ப இந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணில் வந்து அந்த உருட்டி அதோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணப்ப எக்ஸ்போர்ட் பண்ணப்ப, எஸ்பெஷலி சவுத் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு போனப்ப அவங்க இந்த மண்ணை பிரிச்சுட்டு இந்த மண்ணில் இருக்க ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் அவங்க தான் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கயிறு வேணாம், எனக்கு மண்ணை கொடுங்கன்னு சொல்லி அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில நபர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா இவரை பத்தியான விஷயங்கள் எப்படி வந்து, ஏன்னா அவரை பார்த்தா ரொம்ப எளிய மனிதர், அவர் ரொம்ப சாதாரணமா இருப்பார். அவர் நான் முதல் முறை பார்த்தப்ப வந்து அந்த 1100க்கு முன்னாடி ஒரு பிரிமிட்டிவ் மாடல் இருக்கும். அந்த பட்டன் பேடெல்லாம் வெளியே வந்துருச்சு. அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட்ல அவரோட மொபைல் இருக்கும், கீஸ் இருக்கும். அவன் அந்த பட்டன் டைப் போனு அப்பயே அவர்கிட்ட வந்து 10,000 கோடி. நான் சொல்றது எப்படின்னா 2006, 5, 6 பகுதியில் நான் சொல்றது. அவரை நான் முதல் நேரில் பார்த்தது அப்பயே வந்து அவர்கிட்ட ஒரு பட்டன் போனை அதை அமுக்கி பேசிட்டு இருப்பார். பார்க்கவே இந்த மனுஷனா அப்படிங்கிற, செருப்பு போட மாட்டாரு. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அவர் நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம், செருப்பு போட மாட்டாரு. செருப்பு போட்டிருக்கவே மாட்டாரு. ஏங்க செருப்பு போடலன்னு கேட்டதுக்கு, எங்க வீட்டில் வாங்கி தரல, நான் போற இடத்துல செருப்பை மிஸ் பண்ணிட்டு வந்தேன், அதனால யாரும் எனக்கு வாங்கி தரலன்னு ஒரு கதையை சொன்னாரு பாருங்க. வாய்ப்பே இல்லை. பேக் டு த ஸ்டோரி. ஸோ இந்த மினரல்ஸ் வந்து ஆக்சுவலா யாருக்கு இது தேவை அப்படின்னா, அட்டாமிக் எனர்ஜிக்கு தேவை. நம்ம சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ரேர் மினரல்ஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இதை தாண்டி எப்படி வந்து அது ஒரு பிரைவேட் பிளேயருக்கு, அதுவும் எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதை அலாட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க உள்ள மைனிங் நடந்திருக்கு. அது எப்படி ஆச்சு, திருப்பி அந்த அட்டாமிக் எனர்ஜி வந்து இவங்க பண்ணது சரிங்கிறாங்க, ஒரு கட்டத்தில் திருப்பி தவறுங்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே மாறி மாறி அவங்க ஸ்டாண்ட்ஸை சொல்றப்ப என்ன ஆச்சுன்னா, ஹைகோர்ட்ஸ் இல்ல கோர்ட்டுக்கு வந்து சந்தேகம் வருது. இங்கேயும் இந்த கேஸ்லயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை பத்தியான விசாரிக்கிறதுக்கு ஒரு வக்கீல் போடணும். ஆப்பனன்ட் சைட்ல வக்கீல் யாருமே தயாரா இல்ல. கவர்மெண்ட் விசேஷ் கோர்ட் அண்ட் பீச் மினரல் கம்பெனி சம்பந்தமா கேஸா இருந்தாலும் கோர்ட்டே ஒரு வக்கீலை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த வக்கீலுக்கு கவர்மெண்ட்ல இருந்து மெட்டீரியல் போட அந்த வக்கீலே ஓப்பனா பிரஸ் மீட்ல சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு பேக் கால்குலேஷன் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இப்போ வந்து எவ்வளவு பர்மிட் கொடுத்துருக்காங்க, எந்த ஏரியால பர்மிட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சாண்ட் எடுத்திருக்காங்க, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு எக்ஸ்போர்ட் இருக்கு, இதெல்லாம் கம்பேர் பண்ணாலே கவர்மெண்ட் சொல்ற ஃபிகர் என்ன, அவங்கள்ட்ட இருக்க டாக்குமெண்ட் இருக்குன்னா 1.56 கோடிக்கு தான் இருக்கு. பட் ககன்தீப் சிபேடியா 2013க்கு அப்புறம் விவி மினரல்ஸ் இன்னும் ஒரு சில மைனிங் கம்பெனிஸுக்கும் அப்போது இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கும் கொஞ்சம் முரண்பாடு வருது. அதற்கு முன்னாடி இவங்க எல்லாமே வெரி க்ளோஸா தான் இருக்காங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், பிரசாந்த் பூஷன் 2004 எலெக்ஷன் அப்ப தமிழ்நாட்டில் வச்சு சொன்ன பிரஸ் மீட் என்ன அப்படின்னா, திரு விவி மினரல்ஸ் அவரோட ஷேர்ஸ் வந்து மிடாஸ் பீவரேஜ்ல இருக்கு. இந்த மிடாஸ் பீவரேஜ் ஓன் பண்றது
சசிகலா அவர்களோட ஃபேமிலி இன்னைக்கும் கார்பரேட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து நீங்க பார்க்கலாம். அவங்க குடும்ப உறுப்பினர்களோட பேர் இருக்கும். அதையும் தாண்டி ஜெயா டிவில ஒரு முக்கியமான பங்குதாரர். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், விவி மினரல்ஸ் கம்பெனியோட தான் இன்னைக்கு ரன் ஆயிருக்கக்கூடிய நியூஸ் 7 சேனல், நியூஸ் 7 தமிழ் வந்து அவர்களுடையது. இந்த நியூஸ்லாம் அந்த சேனல்ல அவங்க என்னைக்குமே ஒளிபரப்ப மாட்டாங்க, ஒளிபரப்புனதும் கிடையாது. ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ இந்த வக்கீல் வந்து என்ன பண்றாங்கன்னா, ககன்தீப் சிங் பேடி கொடுத்த ரிப்போர்ட்ல வச்சு ஆக்சுவலா எவ்வளவு அந்த இடத்துல மணல் வந்து எடுக்கப்பட்டிருக்குங்கிறத பேக் கால்குலேஷன் மூலியமா ரிசர்ச் பண்ணி அந்த ஃபிகரை டிரைவ் பண்றாரு. அதையும் தாண்டி இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள, ஒரு 10ல இருந்து 5 ஆண்டுகளுக்குள்ள அவங்க ஸ்டோர்ல, கோடவுன்ல ஸ்டோர் பிளஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட மினரல், தட் மீன்ஸ் இப்போ 1 கிலோ மணல் எடுக்கிறோம்னா அதுல 1 கிராம் மோனோசைட் இருக்கும். எக்ஸாம்பிள், 1 டன் சாண்ட், 1 டன் மணலுக்கே, தாது மணல்ல 2% தான் மோனோசைட் இருக்கும். ஆனா இவங்க வச்சிருக்க ஸ்டாக் எவ்வளவு? 25,000 மெட்ரிக் டன் மோனோசைட், தட் மீன்ஸ் கான்சென்ட்ரேட்டட் 99% கான்சென்ட்ரேட்டட் மோனோசைட் வந்து வச்சிருக்காங்க. தோரியம் இருக்கு, கார்னேட் இருக்கு. அப்ப 1 டன் மணல்ல வெறும் 2% தான் இருக்கு அப்படின்னா 25,000 டன் மோனோசைட் தேவைன்னா ஒன்லி ஃபார் மோனோசைட். அதற்கு அந்த ஹைகோர்ட் அப்பாயின்ட் பண்ண வக்கீல் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பாக இதுக்கு 3 ல இருந்து 4.5 கோடி மெட்ரிக் டன் மணல் தேவை இதுக்கு அப்படின்ட்டு. ஸோ எங்கேயோ ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த பர்மிட் சிஸ்டம்ஸ் வந்து சொல்றாங்க, பர்மிட் சிஸ்டம் வந்து ஒரு பர்மிட் இருந்தால் தான் வண்டி வந்து மண்ணை அள்ளிட்டு மூவே பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த பர்மிட் சிஸ்டத்தை கவர்மெண்ட் நினைச்சா நட பர்மிட் போடணும், அதுதான் ரூல். ஒரு நடைக்கு ஒரு பர்மிட். ஆனா ஒரே பர்மிட்ல எத்தனை நடனாலும் அவங்களால கொண்டு போக முடியும் இஃப் கவர்மெண்ட் பர்மிட்ஸ். அபிஷியல்ஸ், லோக்கல் அபிஷியல்ஸ் எல்லாம் ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் எதையுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த கேஸை வந்து சிபிஐக்கு போட்டு மூவ் பண்ணி வச்சிருக்காங்க விசாரணைக்கு. திரு வைகுண்டராஜன் அவர்களை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசிய சச் அ பிரில்லியன்ட் பர்சன். இந்த பிசினஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு சாதாரண மனிதனால, இப்ப அவர் ஏதோ ஒரு இந்த படையப்பா படத்துல வர்ற மாதிரி மலையை வெட்டி வேலை பார்த்துருக்கப்ப அங்க வேலை பார்த்துருக்க ஒரு நபர் வந்து இல்லையோ இந்த கல்லு வந்து கிரானைட்னு சொல்லி மணிவண்ணன் கொண்டு கொடுக்குற மாதிரி இவர்கிட்ட யாரோ ஒருத்தர் இந்த தகவலை சொல்லி அவர் இந்த பிசினஸ்ல வந்திருக்கலாம். ஆனா அந்த பிசினஸை மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருந்திருக்கு. ஏன்னா அவரை சுத்தி அவ்வளோ காம்படிட்டர்ஸ், பெட்டிஷன் மேல பெட்டிஷன் பறந்துகிட்டே இருக்கும். இவரோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, அதையும் ஒரு நபர் வந்து நம்ம ஃபீல்டு விஷயத்துல சொல்றாரு. என்னன்னா, இவங்க கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து டில் டேட் வரைக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் அவங்க ரெக்கார்டு மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கெல்லாம் என்ன கிராண்ட் மாஸ்டர், செஸ் இதெல்லாம் சொல்றாங்க. அதற்கெல்லாம் சூப்பரா வந்து திரு வைகுண்டராஜன் அவர்களோட செஸ்மேட் கேம் இருக்கும். அடுத்து நம்ம எதிரி என்ன மூவ் பண்ண போறாங்கிறத இவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிடுவார். அதே மாதிரி இவருக்கு லிங்க்ஸ் வந்து டாப் டு பிஎம்ஓ ஆபீஸ் வரைக்கும் இவருக்கான லிங்க்ஸ் உண்டு. யாரையும் எப்படி வேணாலும் எளிதில் அணுக முடியும். ஆனா இவரோட பேர் எங்கேயுமே வெளி உலகத்தில் நியூஸ் சேனல்ல வரவே வராது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ற அந்த என் பாயிண்ட், நம்ம எண்ணோட்ட ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த மணல்லாம் போறனால இயற்கையோட சூழ்நிலை, இயற்கை வந்து பயங்கரமா கண்டிப்பா பாதிப்படையுது. அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு விடுறாங்க அப்படிங்கிறதுலாம் ஜாஸ்தி. இன்னொன்று, இயற்கைங்க அரசாங்கத்தோட சொத்து. அரசாங்கம்ங்கிறது ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கானது. ஒரு மக்களுக்கான ஒரு சொத்தை வந்து எப்படி வேணாலும் நம்ம இல்லீகலா எடுக்கலாம். அரசாங்கத்துக்கு தேவையான வரி வராமல் அது போகுது அப்படின்னா அரசாங்கத்தோட வருமான இழப்பு அங்க காரணமா இருக்கிறது வந்து அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அவங்களோட தனிப்பட்ட லாபத்துக்காக. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிசினஸ் மேன்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டு அவங்களால டைரக்டா வந்து பணத்தை சம்பாதிக்க முடியாது, ஊழல் செய்ய முடியாது. அப்ப நீ இந்த பிசினஸ் எடுத்துக்க, அதன் மூலமா வரக்கூடிய ரெவன்யூல எனக்கு இவ்வளவு கொடுத்துரு, முடிஞ்சு. இவங்களுக்கான வேலையும் ஆயிடுச்சு, அதிகாரமும் இருக்கு, பணமும் வந்து போச்சு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள சாதாரணம் இருந்த நபர்கள் திடீர்னு ஏதோ ஒரு குறுக்கு வழியில பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அவங்கள பாக்குறப்ப, அவங்க நம்மளை பாக்குற பார்வைகள் இருக்குல்ல, இதுதான் சொசைட்டில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்குது. நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக உழைத்து நேர்மையா போற மக்களுக்கு மத்தியில திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு பென்ஸ்கார நமக்கு முன்னாடியே போயிட்டு நிப்பாட்டி இறங்குறப்ப அதை பாக்குற மனசு இருக்கும்ல, நம்ம ஏன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சாமானியனை வந்து தூண்டும். இந்த கேஸுக்கு முன்னாடி இவங்க பணத்தெல்லாம் தாராளமா 5,000 கோடி என்ன 10,000 கோடி கூட எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எஸ்பெஷலி திரு விவி மினரல்ஸ் அவரை பத்தி நம்ம பேசுறப்ப வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு ஆள் ரொம்ப சிம்பிளா இருப்பார். எனக்கு இருக்க கேள்வி என்னவா இருக்கும், அவரை பாக்குறப்பெல்லாம் எதுக்கு அப்புறம் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, ஆடம்பரமான வாழ்க்கையை இல்லையே, ரொம்ப சிம்பிளா லீட் பண்றாரு அப்படின்னு வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு அவரை பார்த்து கேட்க தோணும். ஒரு நம்ம இங்க கேட்க வர்றதுன்னா, அதிகாரிகளும் அரசாங்கங்களும் இப்ப இந்த நல்ல அதிகாரிகள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கும் பதில் இருக்கு. எல்லா நேரங்களிலும் இந்த மணல் கொள்ளை ஆரம்பித்த காலத்துல இருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், நல்ல அதிகாரிகள், மைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் அறிந்த நல்ல மனிதர்கள், நல்ல அதிகாரிகள், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், நல்ல இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு நோட் வைக்கிறாங்க. ஆனா இந்த நோட்டை எல்லா கவர்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணல. இது எப்ப லைம் லைட்டுக்கு வருதுன்னா 2013
2013 இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஜெயா டிவி மிடாஸ் இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்குள்ள திரு விவி மினரல்ஸ் அவருக்குள்ள பிரச்சனை வர்றப்பதான் இந்த மைனிங்கே நிப்பாட்டுறாங்க. 2013 தான் நிப்பாட்டிட்டு திரு விவி மினரல்ஸ் அவருக்கு மேல இந்த கேஸ் வருது. அப்ப போட்ட அந்த கேஸுக்கான பல ஸ்டேவை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹைகோர்ட் வேர்டுக்கு என்ன சொல்றதுன்னா ஸ்டில் சிபிஐ ப்ரோப். கண்டிப்பாக என் தலைவன் இதுக்கு ஒரு ஏற்பாடு வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து அசர ஆளே கிடையாது அவர். ஆனா இங்க மக்களாகிய நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க என்ன மாதிரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்க ஓட்டு எவ்வளவு வலிமையானது. ஒவ்வொரு முறையும் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்ற ஒரே விஷயம் தான், உங்களோட ஓட்டு வந்து மிக 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 வலிமையானது. அந்த அதிகாரத்தை வந்து நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க, அப்படி அதிகாரம் பெறக்கூடிய நபர் மக்களுக்காக வேலை செய்யறாரா, தனக்காக வேலை செய்யறாரா, இல்லாட்டி பல மைனிங் கம்பெனிஸ் சொந்தம் கொண்டாட தொழில் அதிபர்களுக்கு சாதகமாக இருக்கிறாரா, அதன் மூலியமா அவர்களுக்கு லாபத்தை ஈட்டுறாங்களா, இயற்கை வளத்தை கொள்ளையடிச்சு இன்னைக்கு திருச்செந்தூர் கடல் உள்வாங்குதுங்கிறோம், பல இடத்துல மண் அரிப்புகள், நீர்நிலைகள்ல வந்து டேமேஜ் ஆகுது, சி ஃபார்மேஷன்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? மக்களாகிய நாம். நம்ம யாரை ஓட்டு போடுறோம், அவங்க யாரு தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க வந்து மக்களுக்கான பணியை செய்யறாங்களா இல்ல அவர்களுக்கான சுயநலவாதிகளாக இருக்கிறார்களாங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும். அவங்க கையில இருக்க ஓட்டு எவ்வளவு முக்கியமானதுங்கிறத இனியுமாச்சும் புரிஞ்சு நல்லவர்களை, அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு ரொம்ப முக்கியமாக மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும். யாருமே ஓட்டிங் டேட் அன்னைக்கு ஓட்டு செலுத்தாமல் இருந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.